அன்பிற்குரிய கடகராசியாளர்களே, கடகம் என்றால் அம்மாவின் இதயம். அன்பு கொடுப்பவர்கள், தங்களுக்காக அல்ல மற்றவர்களுக்காக வாழ்பவர்கள். ஆனால் இன்று அதே அன்பு உங்களை காயப்படுத்தி இருக்கிறது. மீனத்தில் சனி அமர்ந்து கர்ம அலை வீசுகிறது. இப்போது சனி மீனத்தில் பயணம் செய்கிறான். கடகராசிக்கு இது 9ஆம் இடம். பாக்கியம், தந்தை, தர்மம், நம்பிக்கை, அதில்தான் சனி நின்றிருக்கிறான். அதனால்தான் தந்தை தொடர்பான கவலை உங்களுக்குள் ஏற்படுகிறது. வழிபாடு இருந்தும் மன அமைதி இல்லாதிருக்கிறீர்கள். முயற்சி செய்தும் பலன் தாமதமாகிறது. ஏன் என்னை மட்டும், ஏன் எனக்கு மட்டும் என்ற இந்த கேள்வி உங்களுக்குள் எழுந்து கொண்டே இருக்கும். கடகராசிக்காரர்கள் அல்லவா நீங்கள்? கடகராசிக்காரர்கள் வெளியில் சிரிப்பார்கள், உள்ளே உடைந்திருப்பார்கள். நீங்கள் பல முறை சொன்னீர்கள், எனக்கு ஏதும் பாக்கியம் இல்லை போல என்று. ஆனால் உங்களுடைய பாக்கியம் தாமதமாகத்தான், அது அழிவதற்கு அல்ல. சனி உங்களை தண்டிக்கவில்லை, உங்களை உயர்த்த தகுதி பார்ப்பான். 9ஆம் இடத்தில் சனி வந்தால் பழைய கர்மா சுத்தமாகும். புதிய தர்ம பாதை தொடங்கும். இது முடிவல்ல, இது மறுபிறப்பு. கடகராசியாளர்களே, ஒரு கடகராசிக்காரர் என்னிடம் வந்தார். அவருக்கு 3 வருடமாக நேரம் சரியில்லை. வேலை இல்லை, கருத்து வேறுபாடு, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, தந்தையுடன் கருத்து வேறுபாடு, மன அழுத்தம், தந்தை வழியில் உறவுகளில் பிரச்சனை. ஆனால் சனி 2ஆம் பாதத்தில். அவருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு, குடும்ப ஒற்றுமை, பணநிலை உயர்வு. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அப்படிப்பட்ட கஷ்டம் எனக்கு இல்லை என்றால் நான் இப்படி மாறியிருக்க மாட்டேன் என்றார். ஆகவே கடகராசிக்காரர் இந்த தர்ம பாதை தொடங்கும் வேளையை நினைத்து பார்க்க வேண்டும். ஒன்று மட்டும் செய்யுங்கள். கடகராசியாளர்கள், திங்கட்கிழமை ஒரு சிறிய தீபம் ஏற்றுங்கள். சந்திரனுக்கு சுத்தமான நீரை அர்ப்பணம் செய்யுங்கள். சனி தாமதிக்கலாம், ஆனால் சந்திரன் உங்கள் ராசியாதிபதி. அவன் உங்களை கைவிட மாட்டான். நீங்கள், உங்களில் பலர் என் மனதை யாராவது புரிந்து கொண்டால் போதும் என்று நினைக்கிறீர்கள். இந்த காணொளி உங்களை அடைந்தது என்றால் அது அதற்கு ஒரு அறிகுறி. சனி உங்களை உடைக்க வரவில்லை, உங்களை உடைந்த இடத்திலிருந்து ஒளிவரச் செய்ய வந்திருக்கிறான். கடகராசியாளர்களே, நீங்கள் அழுத கண்கள் அடுத்த வருடம் பெருமையாக மின்னும். நீங்கள் இழந்தது தற்காலிகம்தான், ஆனால் இனி வரப்போவதுதான் நிரந்தரம். கடகம் அழுகும்போது கடல் உள் அலைகள் எழுகிறது. அலைகள் எழுந்தால் கரை மாறும். கடகராசி உங்களது தானா? கமெண்டில் நான் கடகம் என்று எழுதுங்கள். இதோ உங்கள் நேரம் தொடங்குகிறது. அன்பான கடகராசியாளர்களே, நீங்கள் சாதாரண ராசி அல்ல. நீங்கள் நிலவு ஆளும் மனம் கொண்டவர்கள். உங்கள் பலம் உணர்ச்சி, அதே சமயம் உங்கள் பலவீனமும் அதே உணர்ச்சிதான். நீங்கள் யாரையும் விரைவாக நேசிப்பீர்கள், ஆனால் உங்களால் மறக்க முடியாது. உங்கள் மனம் கடல் போல, வெளியில் அமைதி, உள்ளே அலைகள். நீங்கள் குடும்பத்தை உயிராக நினைப்பவர்கள், தாயை தெய்வமாக காண்பவர்கள், முன்னோர்களை மறக்காதவர்கள். உங்களுக்கு வீடு முக்கியம், உறவு முக்கியம், நம்பிக்கை முக்கியம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும், நீங்கள் காயமடைந்தால் அதை வெளியில் காட்ட மாட்டீர்கள், உள்ளுக்குள் சுமப்பீர்கள். கடகராசி ஆன்மீக ராசி, நிலவாழும் ராசி. இந்த ராசி பக்தியில் ஆழமானது. சிறிய தீபம் ஏற்றினாலும் உணர்ச்சியோடு ஏற்றுவீர்கள். கோவிலுக்கு சென்றால் உங்கள் மனம் உருகும். பிரார்த்தனை செய்தால் கண்கள் கலங்கும். இப்போது சனி 9ஆம் இடத்தில் இப்படி உணர்ச்சி மிகுந்த கடகராசியின் பாக்கியஸ்தானத்தில் அல்லவா சனி அமர்கிறான். இதற்கு என்ன அர்த்தம்? சனி உங்களை சோதிக்க வரவில்லை, உங்களை நிலைப்படுத்த வருகிறான். உணர்ச்சியை உறுதியாக மாற்ற வருகிறான். உங்கள் பக்தியை அனுபவமாக மாற்ற வருகிறான். உங்கள் நம்பிக்கையை நிலையான பாக்கியமாக மாற்ற வருகிறான். இப்போது பலன் தொடங்கலாம்.
9ஆம் இட சனி உங்கள் பலன்களை இணைக்கலாம். உணர்ச்சிமிக்க கடகராசியாளர்களுக்கு அந்த பலன்கள் எப்படி இருக்கும் பார்ப்போம். கடகராசிக்கு 9ஆம் இடம் சனி பாக்கியத்தை சோதிக்கப் போகிறதா அல்லது உயர்த்தப் போகிறதா பார்ப்போம். உங்கள் வாழ்க்கையில் பாக்கியம் என்று சொல்லப்படும் 9ஆம் இடத்தில் கர்மநாயகன் சனி அமர்கிறான். இது சாதாரண இடமாற்றம் அல்ல, உங்கள் பூர்வ புண்ணியத்தை சோதிக்கும் காலம், உங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் காலம், உங்கள் தெய்வ நம்பிக்கையை அனுபவத்தை ஆழப்படுத்தும் காலம். 9ஆம் இடத்தில் வரும்பொழுது அவன் கேட்பது ஒன்றுதான், நீ உண்மையிலேயே தர்மத்தில் நிலைத்திருக்கிறாயா? 9ஆம் இடம் பாக்கியம், தந்தை, குரு, தர்மம். இனி இங்கு திடீர் அதிர்ஷ்டம் தரமாட்டான், ஆனால் மெதுவாக கட்டி எழுப்புவான். தந்தை மூத்தோர் தொடர்பு, தந்தையுடன் கருத்து வேறுபாடு வரலாம், ஆனால் இது பிரிவு அல்ல, புரிதல் வளர்ச்சிக்கான இடைநிலை. முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் தானம் செய்துவிட்டால் சனி நெகிழ்ந்து விடுவான். ஆன்மீக எழுச்சி. கடகராசி இயல்பாகவே பக்தி உள்ளம் கொண்டது. இந்த சனி காலத்தில் அது ஆழமான அனுபவமாக மாறும். திருப்பதி, பழனி, காசி போன்ற யாத்திரைகள் சாத்தியமாகும். வெளிநாடு 9ஆம் இட சனி தூர பயணம் தருவான். வெளிநாட்டு வாய்ப்பு மெதுவாக திறக்கும், ஆனால் சிரமம் இருக்கும். அது நிலைத்த பலனுக்காக. உயர்கல்வி தாமதம்தான், ஆனால் வெற்றி. ஹையர் ஸ்டடீஸ் டிலே ஆகும், ஆனால் கைவிடாதீர்கள். அரசு தேர்வுகள், சட்டம், ஆராய்ச்சி துறையில் முன்னேற்றம் ஆகியவை ஏற்படும். தர்ம சோதனை உங்களுக்கு. யாரையும் ஏமாற்றாதீர்கள், பொய் பேசாதீர்கள். இந்த காலத்தில் தவறு செய்தால் பெரியதாக திரும்பிவிடும். நேர்மை 100% அவசியம். பொருளாதாரத்தை பொறுத்தவரை மெதுவான உயர்வுதான், திடீர் லாபம் இல்லை, ஆனால் நிலையான சேமிப்பு. குடும்ப பாக்கியத்தை பொறுத்தவரை ஆன்மீக சூழல் உருவாகும். குடும்பத்தில் திடீரென்று தீபம், பூஜை ஆகியவை எல்லாம் அதிகரிக்கும். குழந்தைகள் கல்வியில் கவனம் தேவை. மனநிலை சில நேரம் அழுத்தம் தரும். ஏன் எனக்கு தாமதம் என்ற கேள்வி வரும். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், சனி தாமதம் தருவான், மறுப்பு தரமாட்டான். விவசாயம், நிலம் வாங்குவது சாத்தியம்தான். விவசாயம் மெதுவாக வளர்ச்சியடையும். நீர் மேலாண்மையில் கவனம் செலுத்த வேண்டும். விமானம், கப்பல் சேவைகள் துறை உயர்வடையும். மெதுவான உயர்வுதான், ஆனால் நிச்சயம் வெளிநாட்டு கான்ட்ராக்ட் கன்ஃபார்ம் ஆகும். முன்னோர் தொடர்பை பொறுத்தவரை பித்ரு தர்மம் முக்கியம். அமாவாசை தர்ப்பணம், சனி பிரார்த்தனை செய்தால் பாக்கியம் திறக்கும். திருமணம் தாமதமாகும், ஆனால் தரமான இணைவு கிடைக்கும். ஆனால் நல்ல குடும்பத்தில் அமையும். குரு அருள் 9ஆம் இடத்தில் உண்மையான குருவை உங்களை நேரில் சந்திக்க வைப்பான். தவிர்க்க வேண்டியது அவசர முடிவு வேண்டாம். தந்தை மீதும் குரு மீதும் தக்க மரியாதை செலுத்த வேண்டும். மரியாதையை குறைக்க வேண்டாம். தர்ம நியாயத்தை விட்டு ஒரு சிறிதும் விலக வேண்டாம். இப்படி மட்டும் இருந்துவிட்டால் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மொத்த பலனையும் உங்களுக்குத்தான் தருவான். மன அமைதியை தருவான். பாக்கியம், ஆன்மீகம், பணம், வெளிநாடு ஆகிய அனைத்தும் கிடைக்கும். பரிகாரம் என்று சொன்னால் சனிக்கிழமையில் எள்தீபம் ஏற்றுங்கள். தந்தை குருவுக்கு மரியாதை செய்யுங்கள். குருவிற்கு தானம் செய்யுங்கள். ஓம் நம சிவாய, ஓம் சரவணபவா, ஓம் நாராயணாயா என்ற மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருங்கள். உங்கள் பாக்கியஸ்தானத்தில் அதிர்ஷ்டம் தர வரவில்லை என்று வருத்தப்படாதீர்கள். அதிர்ஷ்டத்தை உருவாக்க கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறான். இது சோதனை அல்ல, சுத்திகரிப்பு. தாமதம் இருக்கும், ஆனால் வீழ்ச்சி இல்லை. நம்பிக்கையோடு இருங்கள். உங்கள் பாக்கியம் மெதுவாக திறக்கிறது. முக்காலம் அறிவோம். குடும்பத்தார்களே, முதலில் நீங்கள் நண்பர்களாகுங்கள். உங்கள் நண்பர்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். விரும்புங்கள், பகிருங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்து சிம்ம ராசியோடு உங்களை சந்திக்கிறேன்.